यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः इति त्वमन्ये स्वचारितूर्णं सम्भेमकारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीसुम्नं शरणं प्रपद्ये श्रीमान् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहदसहितराणिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽनुदेगुन्दो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवपीतानां च भवमुनीश्वरम् श्रीरङ्गे सयितीन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं क्यादर्शि नरसिंहकार्यमुनिपादाम्बुजैन्दिरं दां दीक्षां हृदयादिभिस्तुगुणैः भान्तं बुधाग्रेसं श्रीमद्रङ्गदलारिवन्द्रपतिं शैलोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरसिपुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुन्मे नरविधियोगिने प्रसादात् प्राज्ञश्रीरङ्गहारि पर्वयतिपदेः प्राप्तलक्ष्मी सुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणवीरवीक्षणारिं श्रीरङ्गनाथोपेतीन्द्रिष्टम् लक्ष्मीर्सिंहचरितकर्णैकपात्रं श्रीरङ्गवीरपुराश्रमोपहृद्यम् वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नवविधरङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृम्मेटकधरिपोः आत्मनिक्षेपधन्यम् वेदान्ते वामदूगत्वमिधरितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणाभ्यं परमदमनं व्याक्रिया ख्यातवीरे श्रीमद्रङ्गशतादिसंयमीवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररूपस्वाहारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशेदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीयसाधनवसम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसलारि योगिजनन्यस्तात्मरक्षापनं श्रीमद्रङ्गसलारिविरहुरा लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररूपस्वाहारविन्दे पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं श्रीमद् ईशागम्बवर्जन सुभुवनै बान्धं महत्वं वन्दे वत्सगुणं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणज्ञ गुणम्बुदाग्र्यं नारायणाद्यैर्वावृतं श्रीरङ्गनाथेदिशेखरम् आश्रयामः जयत्याश्रितसन्त्रास भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः சங்கல்ப சூரியம் என்ற நாடகத்துல இப்போ இந்த அரங்கத்துல விவேகனும் சுமதியும் 2 பேரும் இருக்கா. அந்த சமயத்துல ததப்பிரகிருதி ஊர்ஜபத்திர பூஷித உத்தமாங்கோ தூதா, அதாவது சம்ஸ்கிருதத்துல முன்னாடி அந்த ஓலப்பத்திரத்துக்கு ஊர்ஜ பத்திரம் இருக்கும். அந்த ஓலப்பத்திரத்தை எடுத்துட்டு வரான் உத்தமாங்கோ தூதா. அதாவது உத்தம அங்கம் அப்படின்னா சரீரத்துக்குள்ளே ரொம்ப உயர்ந்ததான இடம் இது தர. உத்தம அங்கோ தூதா, அந்த உத்தமான அங்க சிரசுல வச்சுட்டு வரான். உடைய தூதன் சாஞ்சலி வந்தம் ராஜன்னு ஐமஸ்மி தேவஸ்ய மகாராஜஸ்ய மகாமோகஸ்ய திருஷ்டிபதம் அனுஜரன்னு சர்வத்திர அப்பிரதிகத கதிகி சம்வృத்தி சத்யோ நாம தூதா தது அபிவாதேகம் ஸ்தாவரோதம் பவதம். எப்பவுமே முதல்ல தனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். பிரிவாளை சேவிக்கும் போது தான் இன்னால் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நாம இதெல்லாம் கொண்டு வந்துருக்கோம். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தை கொண்டு வந்துருக்குதான். இதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்றான். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் கல்ச்சர்லயும் அதே மாதிரிலாம் இருக்கு. ஐ எம் சோ சோ அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். சம்விருத்தி சத்தியோ நாம. இந்த சம்விருத்தி சத்தியோ நாமன்றது இதெல்லாம்
சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள்ல சாஸ்திரத்தில் சொல்லப்படுற உயர்ந்துதான் சில நவுன்லாம் வரும். இதுல இங்க குணங்களை, அதாவது குணங்களை எல்லாம் அந்த குணத்தை உடையவனா ஒரு புருஷனாக சொல்றேன். அது ஸ்ரீலிங்க வந்து ஸ்ரீ, புத்தின்னா அது ஸ்ரீ வர்க்கத்தை சேர்ந்தது. இப்படிதான் சுவாமி தேசிகன் இந்த நாடகத்துல அதாவது கதாபாத்திரங்களை சொல்ற. அதுல இந்த தூதனுக்கு சம்பிரதி சத்தியம்னு பேரு. இந்த சம்பிரதி சத்தியம்ன்றது நம்ம இதுல வரல. ஆனா இந்த உலகத்தையே பொய் அப்படின்னு ஜெகன் மிச்சை கணிகம் அப்படின்றத கொண்டு ஒரு மதம், அது பௌத்த மதம். அந்த பௌத்த மதத்துல சமிருதி சத்தியம்னு, ஏன்னா சொல்றவன் எல்லாமே பொய்ன்னு சொல்றான். அப்போ எல்லாமே பொய்னா நீ எங்க இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நீ எங்க தனியா ஜகத்துல இல்லாம வேற எங்கேயாவது இருக்கியா? அப்போ நீ யாரு அப்படின்னு அதுக்கு. அப்போ உன்னுடைய நீ சொல்ற வார்த்தைகள் அதெல்லாம் என்ன ஆகும்? இப்படி அனவசியா போயிடாது. அதனால சம்பிருதி அப்படின்னு சொன்னா ஒரு மயக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியது சம்பிருதி சத்தியனுக்கு. அது பொய்யே சத்தியமா சொல்லக்கூடியவன். அதாவது ஒரு பொய்ய திருப்பி சொன்னா அதே சத்தியமாயிடும். இதுதான் சம்பிருதி சத்தியன்னு பேர். ஒரு பொய்ய ஒரு உண்மையை எத்தால மறைக்க முடியும்? உண்மையான வஸ்துவால தான் மறைக்க முடியும். பொய்யான வஸ்துவால மறைக்க முடியாது. ஏன்னா அந்த வஸ்து சத்தியம் அது இருக்கு. இல்லாத வஸ்து என்னத்துக்கு மறைக்கணும்? எத்தை கொண்டு மறைக்கிறது? இல்லாதையை கொண்டு மறைக்கிறதா? அப்ப வேண்டாமே. அது ஒரு உயர்ந்த வஸ்து வாங்குறோம், அது யாருக்குனாலும் படாம மறைச்சு வெயின்னு சொல்றோம். அந்த வஸ்து உண்மையா இருக்கிறதோட அதை மறைச்சு வைக்கிறோம். அது யாராவது கண்ணில் பார்த்தா புறம் வர போறது, அது வர போறது ஒழிச்சு. ஆத்துல ரத்தனமே கிடையாது. நீ ஜாகிரதையா மூடுவீனா யாரும் சொல்லுவாளா? அதனால இந்த உண்மை பொய்யை கொண்டு பொய்யே சத்தியமாக பரப்புறது அது தப்பு. அப்படிப்பட்ட அந்த பேரை உடையவன நானு. அவன் எழுந்தானாக்க அவன் யாருக்கு வேலைக்காரனா இருக்கான் அப்படின்னா, அவனுடைய எஜமானை பத்தி சொல்லிட்டு எப்படி சொல்றான் தெரியுமா? தேவசிய மகாராஜஸ் தேவதேவோ அப்படின்னு சொல்லி பெருமாள் தேவதேவான்னு சொல்றோம். இவனை தேவர்களாம் தேவன் தேவசிய மகாராஜஸ்ய மகாராஜன். அதுக்கு முன்னாடி சொன்ன, அதாவது சக்கரவர்த்திக்கு பெரிய சக்கரவர்த்தின்னு சொன்ன. இந்த மாதிரி என்னுடைய எஜமானவன் ரொம்ப பெருமையா பேசுறான். அவன் என்னன்னா, அவனுடைய எப்படி பிராட்டியினுடைய பூர்வத்தை பார்த்து பெருமாள் சிருஷ்டி பண்றாரோ அந்த மாதிரி இவன் தன்னுடைய ராஜாவுடைய குருவ எல்லாம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி இவன் காரியம் செய்வானா அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு சொல்றான் இந்த தூதன் சம்பிருத்தி சத்தியன். உடனே விவேகன் சொல்றான் ஸ்வகதம். முதல்ல தனக்குள்ளே நிமித்தம் உபாகதா எதுக்கா இங்க வந்துக்கான்னு தெரியலையே அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிட்டு பிரகாசம். உடனே ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் தேங்க அஸ்தான விருத்தி அபகாய அபரிமித ஆயு பூயா. இப்ப ரொம்ப சந்தோஷம் நீ வந்திருக்கிறது.
இவனுடைய காரியம் விவேகனுடைய காரியம் என்ன, தன்னை தேடின பரவாயில்ல நல்ல விஷயங்களை சொல்லி அவனை திருத்துறதுன்றதுதான் இவருடைய காரியம். அதனால தன் காரியம் ஒரு நாள் விடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சந்தோஷம். நீ உன்னுடைய விருத்தி பண்றிய, யாருக்கோ இருந்து விருத்தி பண்ற அந்த விருத்திய பெருமாளுடைய அடியவர்களுக்கு பண்ணி நீ அதை பண்ண நல்லதாச்சே, அதை விட்டுட்டு இங்க வந்துடும் அப்படின்னு. அதாவது தகாத இடத்துல நீ வேலை செய்யறேன்னு அர்த்தம். நேற்றே சொன்ன மகாபாரதத்துல அஸ்தான ஸ்நேகக்காரன்னு சொல்லி வைக்கக்கூடாத இடத்துல அர்ஜுனன் வச்சான். அதனால்தான் இந்த சண்டையானது இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது. நம்முடைய ராஜ தர்மம் அக்கிரமங்கள் நடந்தா அதை எழுத்து போராடணும் அப்படின்னு அந்த ராஜ தர்மத்துல, அந்த ராஜ தர்மத்துல போய் தன்னுடைய உறவுகள் எல்லாம் பார்த்தானாக்க என்ன பண்றது? அதனால அர்ஜுனன் பொறுத்த மட்டும் தன்னுடைய நித்திய கர்மாவான ராஜ நீதிய கைவிட்டான். அதுக்கு என்ன காரணம்? அது சகாதாரர்கிட்ட ஒரு அன்பு வச்சிருந்தான். அதுதான் அஸ்தான ஆயுள் ஒரு நாள் அது ஆயுள் சொல்ல உண்டாகணும்னு சொல்லுவோம். உடனே தூதர் வந்து அதுக்கு மேல தூதன் என்ன பண்ணா, உத்தம அங்காத்து அவதாரிதம் விகாசிதாஞ்சலி கோஷ நிகிதம் பூஜ்ய பத்திர உபதர்சன்னு. தலைக்கு மேல இருந்தது அந்த ஓலை, அதை எடுத்து கையில பிரிச்சு வச்சுக்கலாம். கையில வச்சுட்டு இளம் கிள மகாராஜா ரொம்ப வணக்கத்தோட சொல்றான். மகாராஜா சதுர்தச பூர்ண சக்கரவர்த்தினா, ஈரேழு எங்க ராஜா எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் 14 லோகத்தும் அந்த ராஜாவுக்கெல்லாம் இவன் ராஜா. வர்த்தினா துவாபர மந்திரி நிர்தாரித நிகில காரியஸ்ய. துவாபரம்னு என்ன அப்படின்னு சொன்னா ஜெயம்னு பேர். துவாபரேசி அதனால துவாபரம்னா அந்த மந்திரியானவன் இவனுக்கு எல்லா காலையும் ஜெயமடைய ரீதியாக ஆலோசனை சொல்லக்கூடியவன் அந்த துவாபர மந்திரி. துவாபர மந்திரி நிர்தாரித நிகில காரியஸ்ய, அவனுடைய மந்திரியுடைய சகாயம். துர்மதி மத பிரதிஷ்டிதஸ்ய, அந்த துர்மதின்ற ராணி இருக்கால, அவள் சொல்றதுக்கெல்லாம் இவன் எழுத்தே பேச மாட்டான். யாரு? மகாமோகம். தேவசிய மகாமோகசிய லோபநாம்னா கணக்கேன. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியான மகாமோகனுடைய சபையில லோபன்னு ஒருத்தர், லோபன்னு ஒருத்தன், அவன் கணக்கேன, அவன் கணக்காளர். லிக்கித்வா, அவனாலே கணக்கேன லிக்கித்வா, அவனாலே எழுதப்பட்டதாய் தோதர்த்தம் தேவடைய இடத்துல தேவடைய பொருட்டு பிரேஷிதம் அனுப்பப்பட்டது. எது? இது ஓலை. அந்தரங்கே நம்ம உகர்தம் அலங்கனி என் சாசனம். எனக்கு இந்த ராஜாவே நேரடியாக உத்தரவுனால அந்த ராஜாவுடைய உத்தரவு படிக்கு இந்த ஓலையானது இங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன. இது எங்க ராஜாவுடைய கட்டளை. உடனே விவேகன் சானாதர வகிதத்துவம், ரொம்ப அலட்சியம். பத்ர அஸ்மாகமபி அபிமதா கல்வசி
பத்ரன்னா க்ஷேமம் உண்டான்னு அர்த்தம். அஸ்மாகம் அப்படி அபிமதம், நீர் எங்களுக்கும் ரொம்ப வேண்டியது. நதிகோ உபஸ்வரே துவமேவ வாசே, நீர் என்கிட்ட அருகில் வரும். துவமேவ வாசே, நீரே படியும் பத்திரத்துல என்ன இருக்குன்றது. உடனே தூதா யதா திசதி மகாராஜா, இங்க இதெல்லாம் மகாராஜன் சொல்லிட்டு விவேகன் மகாராஜன் சொல்றோம். தன்னுடைய மகாமோகன் இங்க சொல்லல, ஏன்னா சம்பாஷணம் நடக்குது ரெண்டு பேருக்குள்ள. இது வினய நிபுத்தம் பாசை, ரொம்ப பணிவோட இந்த ஓலைய வாசிக்கிறான். ஏதத் காமாதிமான்யஸ்ய மகாமோகஸ்ய சாசனம் சம்சாரஹார கிராசபீதானாம் சொர்கினாம் அபிசம்மதம். இது எங்க ராஜாவுடைய கட்டளை. எங்க ராஜா எப்படிப்பட்டவன் தெரியுமா? காமாதிமான்யஸ்ய, காமன்கள்லாம் எங்க ராஜாவைதான் பூஜிக்கிறான், எங்க ராஜாவைதான் சேவிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எங்க ராஜாவுடைய மகாமனுடைய உத்தரவு என்ன அப்படின்னா, எல்லாருமே சம்சார ஹாச பீட்டானா சொர்கினாபி சம்மதம். எல்லாரையும் இப்போ பாஷ்யக்காரர் கஷ்டப்பட்டு விசிஷ்டாத சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சா கூட அத பிரவச்சனம் பண்றதுக்கு அவருக்கு பின்னிட்டும் மனுஷா இருக்கணும் இல்லையோ. அதுக்காக பல வித்வான்கள்ல மகான்கள்லாம் நிறைய பேர் அவதரிச்ச அதுக்காக பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இப்படி அந்த சித்தாந்தத்தை சார்ந்து எல்லாரும் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிட்டா, அப்போ இந்த வேதத்துல சொர்க்கத்துக்காக யாகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள்லாம் வரணும்னா அதுக்குன்னு ஒரு காமிய கர்மாக்களை சொல்லியிருக்கு, சார்த்தாதிகளை பண்ண சொல்லி இருக்கு, யாகங்களை பண்ண சொல்லியிருக்கு. அந்த யாகங்கள்ல அந்த தேவதைகளுக்கு பாயசத்தை கொடுக்க வேண்டிய சொல்லியிருக்கு. வைசுதேவம் பண்ணி அந்த தேவதைகளுக்கு அன்னத்தை கொடுக்க சொல்லியிருக்கு. எல்லாருமே பெருமாள் திருவிழா நடந்து இதெல்லாம் யார் பண்ணுவான்? அப்ப சாஸ்திரம் என்ன ஆகும்? அதனால இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருக்கு. இப்ப எல்லாருமே பெருமாள் திருவிழா சொர்க்கத்துக்கு இந்த மாதிரி யாரும் வரமாட்டா. அப்ப சொர்க்கத்தில் இருக்கிற எஜமானம் என்ன பண்ணும்? ஐயோ நம்ம ஒரு சாதாரணமா ஒரு முதல்ல ஆரம்பத்துல அந்த ஊர்ல ஒரு குட்டி கடை தான் இருந்திருக்கும். அவன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பான். அவன் என்ன பண்ண தன்னுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தான். இது டவுன் பெருசாக போயிடுச்சு. டவுன் ஆயிடுச்சு. டவுன் உடனே எதிர்க்க ஒரு மால் வந்துருக்கு. அப்ப மால் வந்துதான் இவன் கடையில மனுஷா கொஞ்சிடுவான். அதே மாதிரி எல்லாரும் பெரும்பாலும் மோட்சம் அடையணும்னு பண்ணிட்டா சொர்க்கத்துக்கு போறது யாரு இருப்பா? இந்த வயசுலாம் யார் பண்ணி அந்த தேவதைகள்லாம் அப்பப்போ பசிக்கணுமே, அது அவளுக்கு அன்னங்கள்லாம் கொடுக்கணுமே, இதெல்லாம் யார் பண்ணுவா? அதனால சொர்க்கத்துக்கும் யாரும் வரமாட்டா. தேவதைகளுக்கும் இந்த யாக ஆபிச்சுக்கெல்லாம் கொடுக்குறது மனுஷா இல்லா போயிடுவான். அதனால இது தேவர்களும் ரொம்ப பயப்படுறான். சொர்க்கத்தை வச்சுக்கிற தேவர்களும் பயப்படுறான். இந்த மாதிரி யாகாதிகள் இன்னும் பண்ணுச்சு அது அபிசுவரமே அது கூட நமக்கு வராது போயிடுறதே அப்படின்னு தேவர்களும் பயப்படுறான். அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்து மூலியமா விவேகா. உடனே ரொம்ப புன்சிரிப்போடு கூட, அதாவது அபவாதே சம்சாரகாசம் தேவி கிம் பயமபி சாசனியா பிராத்மனோ மகாமோகஸ்ய பரச்சித்த தேவனாத்மிக வாதிகம் தாவத் ஸ்ரோதவ்யம் பிரகாசம் பத்ர தபஸ்ததா. உடனே தன் மனைவி பார்த்து சுமதியை பார்த்து சொல்றான், கிம் பயமபி
துராத்மா வயம்பி சாசனியா துராத்மனா. இந்த துராத்மாவான மகாமோன் இருக்கானே, அவன் நமக்கு இவன் கட்டளையிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. பரிசுத்த தேவ வேதனாசமிக வாச்சிக்கம் தாவசோதம். சரி, என்னதான் சொல்றேன்னு பாப்பமே. ஆனா இவன் நமக்கு கட்டளையிட முடியாது. ஆனா என்னதான் சொல்லியிருக்கான் பாப்போம். பத்ர சதா. சரி, மேலப்படி. தூதா பரோபாசி श्रद्धावधिक परिवृत्तं यदीयते तदैश्वर्य प्राप्ते भवति बहुमन्ये महि तदा. எல்லா தேவதைகளையும் பூஜிக்கணும். அதை விட்டுட்டு பெருமாள் ஒருத்தர் தான் பூஜிக்கணும், இதர தேவதைகள்லாம் நீ பார்க்க கூடாது, அது இருக்கிறதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப அக்கிரமம். சாஸ்திரங்கள்ல எல்லா தேவதைகளையும் வசதியா சொல்லியிருக்கு. அதனால ஆனா நீயும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ற, எப்பெருமான ஒருத்தன் தான் சேவிக்கு வர. அதனால இது நீ பண்ற காரியம் தப்பு. தது ஐஸ்வர்ய பிராப்தி பகுது பகு மன்யே மகி ததா. நீ அந்த உன் பெருமாள் ஒத்தனை சரி, உன் பெருமாளை சேவிச்சுக்குவோம், நான் வேணா சொல்ல வரல. ஆனா உன் பெருமாள் மோட்சம் தான் ஒண்ணு கேட்குறிய. ஏன் எனக்கு சொந்த ஒண்ணு கேள, இந்த லோகத்துல இருக்க ஐஸ்வர்யம் ஒண்ணு கேள. அப்படி பண்ணா கூட நான் ஒத்துப்பேன். இந்த மோட்சத்தை குறித்து யாருமே இந்த வேதத்தோட காரியங்களை செய்யறது மனுஷா இல்லாத எல்லாரும் எம்பெருமாள் தான் உண்டு பண்ணப்பட்டவர்கள். பெருமா சிவன் இவெல்லாம் அப்படி இருந்துச்சு. அவர்களுக்கு காரியம் பண்ணும்போது அவர்களுக்கு பக்தர்கள் இருக்காள் இல்லையா, அவர்கள போகாதுன்னு என்ன அர்த்தம்? அதனால நீ பெருமாளை சேவி, நான் வேணா சொல்ல, பெருமாள்கிட்ட மோட்சம் தான் ஒண்ணு கேட்காது, இதர விஷயங்களை கேளு. தது ஐஸ்வர்ய பிராப்தே பவது பகும் அந்நே மகி ததா அப்படின்னு சொல்றான். உடனே விவேகன் அவஜாம் நாட்டை என்ன ரொம்ப அவசியத்தோட பிரியே ஆகர்ணிதா சில அயம் भिक्षुपाद प्रसरण न्याय अथवा स्वाभाव्यमेव शवमुष्टिवत् गृहीत अगृहीत महामोहस्य. இந்த மகாமோகன் இருக்கானே, அவன் இதெல்லாம் இவ்வளவு சொல்லியிருக்கானே, அவன் சொல்றது நீ கேட்டியா? இப்ப அவன் வாசிச்சானு கேட்டது இல்லையா? அது இந்த பிச்சைக்காரன் காலை நீட்டின மாதிரி. அது என்னன்னாக்க, ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவன் என்ன பண்ணா, சாமி நான் கொஞ்சம் இங்க ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னா. சரி போ, நம்ம வீடு காவலாச்சு, ராத்திரி படுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் மழை வந்துச்சு. மழை வந்த உடனே, சாமி மழையா ரொம்ப சாப்பிட்டு அடிக்கிறது, கொஞ்சம் உள்ள வந்து படுத்துக்கிறேனே அப்படின்னா. சரி ஐயோ பவன் பஞ்சாயத்து உள்ள பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அதே பழக்கப்படுத்தினா அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சான். அப்புறம் கடைசியில் அந்த வீடே எனக்கு தண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆனா இங்க ஒண்ணு சொல்ற, சவமுஷ்டி பத்தின்னு ஒரு சப்தம் போடுற. இவன் மெதுவா நம்ம கிட்ட வந்து இவனுடைய சித்தாந்தத்தை நம்ம கிட்ட புகுந்தோன்னு வரா. இவன் நம்ம முதலே இவனை வெட்டி அனுப்பிச்சுடணும். ஏன்னா அவன் உள்ள பூர்வான், உள்ள புகுந்து நம்மளதான் மயக்கி திருப்பி அவனுடைய சித்தாந்தத்தை ஈர்த்துடுவான். நம்மள இந்த புணம் இருக்க, புணத்தினுடைய கைய கெட்டியா பிடிச்சுன்றோம். அது பிரிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவான். மரித்த சவத்தினுடைய
அதனாலதான் சிலதான் வறட்சி போகாது இதுதான் காலெல்லாம் கட்டுவா. வந்து அந்த மூஞ்சியெல்லாம் துணியை கட்டி வைப்பா, அது வறட்சி போகக்கூடாது. அதனால இந்த கையை போட்டு முட்டி முட்டி அது மாதிரி பண்ணா விட்டானாக்கா கை பிடிச்சி மடங்கிட்டுருவான். மடங்கிருந்தா அது வந்து பிரிக்கவே முடியாது. அதை போல இந்த மகாமன் அவன் பிடிவாதத்தை உடைய மாட்டான். அதுதான் அந்த அந்த பிடிவாதத்துக்கு தான் இங்க சொல்றான். கிரகீத அகிரகீத மகாமோகசிய, அதாவது என்ன தமிழ்ல சொல்லுவா, இடத்த கொடுத்தா படத்தை பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாரு, சொல்லுவாங்க இல்லையோ. அதே மாதிரி இந்த மூர்களும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு தமிழ் ஒரு பழமொழி உண்டு. இந்த அதிகமாக கேள்விப்பட்டதில்லை, இருந்தாலும் அது ஒரு பழமொழி உண்டு. இந்த மூர்குணம் முதல்ல தங்கிட்ட ஒரு வஸ்து வந்துருச்சுன்னா அது கூடாது, கெட்டியா போட்டுருவோம். அதுவே மூர்க்கு இருக்கானே அவன் பிடியிலேருந்து இறங்கவே மாட்டான். பெரியவாள்லாம் பார்த்து சொன்னா அழகா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான் சுமதி. ஏஸ்வமேதம் ஏமேத, நீ சொல்றது உண்மையே ரொம்ப ரொம்ப சரி. விவேகா தத்தஸ்தத, மேல படி. தூதா அதிக்ராந்தாவஸ்மாத் அதிக்ராந்தம் வஸ்மத் அஸ்மத் உருகுட்டி நடனாரம்ப சமய பிரதிப்த குரோதாதி பிரதிபட நிருத்தோ ந பவசி. இந்த ஓலையில மேல சொல்றான், அதிக்ராந்தோ அஸ்மத். இந்த நான் ஒரு சாசனம் கொடுத்துருக்கேன் ஓலையில, இப்ப அதிக்ராந்தம் மீறி நடக்கக்கூடாது. மீறி நடந்தா என்ன ஆகும்னா முகுட்டி நடன ஆரம்ப சமய, நான் ஒரு கஞ்சி அடை காட்டினா போறோம். பிரதித்த குரோதாதி பிரதிபட நிருத்தோ ந பவசி. என்னுடைய சகாக்கள் இருக்காளே, என்னோட இருக்கிற வீரர்கள் யார் தெரியுமா? கோபம் இவெல்லாம். அவன் அப்படியே உன்னை தாக்கி உன்னை பொசுக்கி எடுத்துருவான். அதிக்ராந்தோ அஸ்மத், என்னுடைய சாசனத்தை மீறி நடந்தா நடனார். என்ன புருவம் சாதாரணமா இருக்கிற சமயத்தை பார்க்க மாட்டான், என் புருவம் எப்படி போகுதுன்னு பார்ப்பான். கொஞ்சம் மேல் நோக்கி போச்சுன்னா ஓஹோ நமக்கு ராஜா அனுமதி கொடுத்துட்டான், உடனே இந்த கோபம்லாம் வந்து உன்னை போய் தாக்கிடும், உன்னை பொசிக்கிடும். எப்படிதான் பிரதித்த குரோதாதி பிரதிபட நிருத்தாக ந பவசி அப்படின்னு சொல்றான். என்னால நீ சாம்பிள் ஆயிடுவேன். உடனே விவேகா உடனே பிரியே சுமதியை பார்த்து சொல்றான், ஸ்வதர்ம நிரதான அஸ்மான் பிரதி சோயம் ஆசீர்வாதா ஐ மோகதூதா கிமஸ்தி சேஷம் வாச்சிகஸ்ய. நாமெல்லாம் நம்முடைய தர்மத்தை விடாம அனுஷ்டிச்சுட்டு வரோம். ஆனா நம்மளை பார்த்து ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சாசனத்தை அனுப்புறானே, சரி அதுவும் நம்ம ஒரு ஆசீர்வாதம் நினைச்சுக்கலாம். நாமே அதுல போய் நமக்கு அந்த கட்டளை நினைச்சுக்கணும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சுப்போம். ஐ மேகதூதா கிமஸ்தி சேகன்ஷா வாசிக்கச்சு, தூதனே இன்னும் ஏதாவது இருக்கா வாசிக்க வேண்டியது? உடனே தூதன் சொல்றான், அஸ்தி கிஞ்சித். அது மேல எழுதுக, பலாத்தியக்ஷ காமக்ரோத வைபவ விஷயம். ஆமாமா, என்ன தற்பெருமைதான் அவன் எல்லாம் ஜாஸ்தியா பண்ணிப்பான். தான் எப்படிப்பட்டவன் இப்போ, அதாவது ஐசிங்கர் எங்க விடுதலை ஐசிங்கர் எங்க போனாலும் மடத்தினுடைய பெருமை, திசுமனுடைய பெருமை, தன்னுடைய ஆச்சாரியர்கள் பெருமை, அதாவது முன்னாச்சாரியர்கள் எல்லாம் அது கைங்கரிப்பாளர்களுடைய பெருமை, இந்த ஆராதகர்களுடைய பெருமை, ஆராதகர்களுக்கு ஐசிங்கர் கொடுத்த கௌரவம் மாதிரி வேற எங்கும் கிடையாது. அந்த மாதிரி அது வடுவூர் சுவாமியை செய்வார். என்ன வந்து சுவாமி ஆகினது
ஐசிங்கர் தான் அப்படின்னு என்ன. அதனால அப்படி எல்லாருக்கும் ஏன்னா ஐசிங்கர் மடத்திலேயே கூட இருந்து பழக்கம், மடத்துல எல்லா சமாச்சாரம் தெரியும். புதுசா வந்தா மடத்துல கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். சமாளிக்கிறது கஷ்டம் தான் என்ன விஷயம் தெரியும். அதனால மடத்தினுடைய நெளிவு சுழிவு எல்லாம் தெரியும் ஐசிங்கருக்கு. எந்த சமயத்துல எப்படி நடக்கணும், ஏது நடக்கணும் எல்லாம் தெரியும். அதனால ஐசிங்கர் ரொம்ப சுலபமா அதுல தன்னுடைய பரத்துவத்தை காமிச்சேன். கடைசியில கொஞ்சமா திருமணி ஆசக்தம் போகவே கொஞ்சம் குறைஞ்சு போய் செல்வதெல்லாம். அதனால அத மாதிரி இவன் தன்னுடைய தன் சபையில இருக்க ஒரு மீதி பேருடைய பெருமையை தான் சொல்றான். பலாத்தியக்ஷ யார் தெரியுமா? காமக்ரோதம் அவருடைய பெருமையை பத்தி சொல்றான், அவருடைய திறமையை பத்தி சொல்றான், பலத்தை பத்தி சொல்றான். அப்படியா? அஸ்து கோதோஷா சுருதம் தாவது. சரி, அது கேட்கறதுனால எனக்கு என்ன கஷ்டம்? சரி, அதுல ஒன்றும் தோஷம் கிடையாது. ஆட்டா கேட்கறேன், சொல்லு. அப்படி தூதா விஸ்வாதிகோ விலயமேஸ்வரி கஸ்ய பூம்னா வீர பிரசித்த மகிமா விபுதேஷு காமஹ क्रोधोदितं यदनुभाव वशेन संभो शृंगार शीतल नयनं तृतीयम्. அதாவது எங்க சபையில் இருக்கான காமன், அவனுக்கு காமனுடைய திறமை அவன் சக்தியை பத்தி சொல்றதுக்கு அவகாசமே இருக்காது, அவ்வளவு பெருமை. ஏன்னா தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் மயக்கி வச்சுட்டான் காமன். அவன் அந்த காமத்துல விடுபட முடியல. விஸ்வாதிகோ இளைய மேஷதி கஸ்யம் பூம்னா வீர பிரசித்த மகிமா விபுதேஷு காமஹ क्रोधोदितं यदनुभाव वसेन संभोः शृंगार शीतलमभूनयनं तृतीयम्. பரமசிவன் என்ன பண்ணா, இந்த மன்மதனுடைய கோபத்தை கொண்டு அவனை தன்னுடைய மூன்றாவது கண்ணால எரிச்சுட்டான். ஆனாலும் அந்த அந்த காம தெரிஞ்சாலும் இல்லையா, அந்த அந்த மூன்றாவது கண்ணால் இருக்கின்ற காமன் என்ன பண்ணா நேரம் பார்வையிட்டு தான் பார்வை போய் பிடிச்சு விட்டான். ஏன்னா காமத்துக்கு அழிவே கிடையாதுன்னு அவ சாஸ்திரம், காம சாஸ்திரம் அது ஆதியிலேருந்தே இருக்கு. காமன் எப்போ உண்டாங்க இல்லை, நமக்கு வேணா ஒரு வஸ்து பார்த்தா இப்பதான் காமம் உண்டாமன்னு தோணும். காமம் எப்பவுமே உண்டு. அந்த வஸ்துல அந்த காமத்துக்கு வரக்கூடிய தன்மையும் ஆதியிலிருந்தே உண்டு. நமக்கு அந்த வஸ்துவை பார்த்துட்டே அப்பதான் காமம் உண்டாது தவிர அந்த வஸ்துக்கு அந்த வஸ்துவை பார்த்தா உடனே காமம் ஏற்படும் அப்படின்ற நியதி ஆதியிலிருந்தே இருக்கு. அதாவது அறிவுள்ள ஜீவனுக்கு, அறிவில்லாத ஜீவனுக்கு அதெல்லாம் வராது. அறிவுள்ள ஜீவன் எவனா இருந்தாலும் அதனால ஜீவன் எப்போ பிறந்தான் அப்படின்னு அது சொல்ல முடியாது இல்லையா. எப்ப பிறந்தானோ அப்போ இருந்தே காமம் அங்கே அப்பவே இருக்கு. அதனால ஜீவனுக்கு அப்ப அழிவுகளே கிடையாது, அவன் நித்தியம், அவன் காமம் நித்தியம். புரிஞ்சுதா? அதனால ஏன்னா எம்பெருமான்கிட்டயும் ஒரு காமம் இருக்கு. காமம்னா அந்த எம்பெருமான்கிட்ட சங்கல்பம் ஆயிடும். இந்த மீதி காமங்கள்லாம் சிற்றின்ப காமங்கள். ஆனா இங்க உலகத்தை சிருஷ்டிக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லி சங்கல்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அது காமசப்தம் தான் சொல்ல முடியும். ஆக பகவான் தன்னுடைய காமத்தால உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றான், சம்ஹாரம் பண்றான், எல்லாம் இதுதான் வேதமே சொல்றது. காமோசோ சமவர்ததாகர இது பூதே சமீச்சி ஸ்ருதி காமாதேவ ஜகஜனி ஸ்திதிரைஹி ஆத்ய புமான் பீடதி நிஷ்காமோபி சகாம ஏவ லபதே நிஷேசம் துர்லபம்
காமஸ்கஸ்ய வசே கயேவ ஏஷ புவனே காமஸ்ய ந ஸ்யாத் வசே. அதாவது இந்த காமம் இருக்கே அது எல்லாருக்காரும் ரொம்ப பலம் உள்ளவன் அவன். அப்படிப்பட்ட மேன்மை புரிந்திய, அதாவது தேவர்கள்லாம் எல்லாருக்காட்டிலும் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட தேவர்களாலையும் அந்த காமத்தினுடைய மேன்மையை அழிக்க முடியாது. இந்த காமனே பிரளயத்தில் இருந்ததாக வேதம் சொல்றது. ஆக இந்த உலகத்துல உற்பத்தி, இருப்பு, அழிவு, இந்த ஜெகத் சிருஷ்டி பண்றானே விளையாட்ட திருவான், அவன் காமத்தால் தான் செய்யறான். அது காமன்னா அங்க சங்கல்பம். இதே மாதிரி மோட்சத்துக்கு போறாளே அவளை நிஷ்காமன் சொல்றான். நிஷ்காமன் என்ன, மோட்சத்தை தவிர இதர விஷயங்கள்ல காமம் இல்லாதவன்னு அர்த்தம். ஆனா அந்த மோட்சம் ஒன்றுறது ஒரு ஆசை தானே. என்ன இவன் நான் நிஷ்காமன் சொல்லிட்டு மோட்சத்துக்கு ஆசைப்பட்டு போறான். அதுவும் ஒரு காமன் தான். அப்படிப்பட்ட காமன் எல்லாரையும் வசப்படுத்துறது. காமனுக்கு வசம் இல்லாதவா யாரு? காமகஸ்ய வசே கயேஷ புவனே காமஸ்ய நஸ்யாத் வசே. காமத்தினுடைய வசையில இல்லாதவா யாரு அப்படின்லாம் கேட்கற இந்த ஸ்லோகத்தினால. உடனே சுமதி சொல்ற, மகாராஜா கிம் யுஷ்மாபிஹி அப்படி துர்ஜயோ மகரலாஞ்சனா. உடனே தன்னுடைய கணவரை பார்த்து, அதாவது விவேகனை பார்த்து கேட்கிறார், உங்களால் கூட இந்த காமனை ஜெயிக்க முடியாதா அப்படிங்க. உடனே விவேகன் சொல்றான், தேவி வித்யா திருஷ்டி பிரியசிய மகாமோகசிய பிரலபிதே கிம் பிரத்யுச்சதே. தேவி கொஞ்சம் பொறு. இந்த விபரீத மித்யா திருஷ்டி பிரியசிய மகாமோகசிய பிரலபிதே. இந்த மகாமோகன் இருக்கானே அவன் விபரீத புத்திய உடையவன். அவன் பிரலிப்பத்தை அவன் ரொம்ப உளறான். அதுக்கு போய் கிம் பிரத்யுச்சதே, நாம என்ன போய் சொல்றதுக்கு? மேல இன்னும் என்ன சொல்ல போவோம், அவிசிஷ்டம் அப்படி நிசமயாமகா. நம்ம வீட்டுல சொல்லணும்னு கேட்போம், அதுக்குள்ளே அவசரம் வேண்டாம். ஜூதா எதி குப்பியதி கோபாய ந கோபம் அதிவர்த்ததே அகோப விஷயம் கோபம் கதம் கச்சித் விஜேஷ்யதே. அதாவது ஒருத்தருக்கு கோபம் வருது. அந்த கோபத்தை தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம அவசர கோபம் பண்ணுவேன், அந்த கோபத்தை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னா முடியுமா? கோபத்தை கொண்டு அவன் தப்பு காரியத்தை பண்ணிட்டான், அப்புறம் புத்தி உணர்ந்து இந்த கோபத்தை ஜெயிக்கணும்னா முடியுமா? முடியாது. அப்பவே கோபத்துக்கு வசமாயிட்டான். ஆக எதி குப்பியதி கோபத்தை ஒருத்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்படி அந்த கோபத்தை எப்படியாவது ஒழிக்கணும், அது ரொம்ப கோபமான மட்டமானது அப்படின்னு அப்படி இருந்துட்டா அவனாலையும் கோபத்தை வெல்ல முடியாது. கோபத்தினாலையும் வெல்ல முடியாது. அரசு இந்த கோபத்தை நம்ம கொள்ளவே கூடாது, நாம சாந்தமா இருப்போம். என்ன அது கோபம் தானா போடணும், அப்பவும் முடியாது. கோபத்தை யார் எந்த சமயத்திலும் ஜெயிக்க முடியாது. அகோப விஷயம் கோபம். அப்ப கோபத்துக்கே விஷயமாவது நான் சாந்தமா இருக்கேன் அப்படின்னா அவனாலே அந்த கோபத்தை ஜெயிக்க முடியாது. ததியம் உபயஸ்பர்சா ரஜு. அதாவது இது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு கயத்துல ரெண்டு பக்கமும் முடிச்சு போட, அது சுருக்கு போட எப்படி இருக்கும், அவன் அதுல இருந்து தப்ப முடியாது.
அந்த மாதிரி உபயத ஸ்பார்சார ஜுகுன்னு சொல்லுவாங்க. இப்ப டயர்ல ரெண்டு பக்கம் முடி போட்டுருந்ததுனாக்கா நம்ம அதை அவுக்க முடியாது. ஒரு பக்கம் முடி போடாமல் இருந்துச்சோங்க, நம்ம டக்குனு டக்குனு ஓடிக்கொள்ளலாம். அந்த மாதிரி எல்லா பக்கத்துலயும் தோஷம்தான். அதனால கோபம் இல்லாதனாலும் கோபம் ஜெயிக்க முடியாது, கோபத்தை கொண்டு கோபத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். உடனே சுமதி சொல்றா, நாத நனு காமத்தோபி கோபோத்யுஜ்யः येन காமஜேயேபி ஸ்வயம் காரணம் பவதி. அதாவது நனு காமத்தோபி கோபோத்யுஜ்யः, காமனை விட கோபத்தை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவன் ரெண்டு பேர், காமன் கோபம் ரெண்டு பேர் இருக்கான். காமனை ஜெயிக்கிறது ஒரு ஏதோ ஜெயிச்சுடலாம், ஆனா அந்த கோபத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காமனை வெல்றதுக்கும் அவனை ஜெயிக்கணும்னா அதுக்கும் கோபம் போகணும். ஆக கோபம் இல்லாத ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இவள் சொல்றா. அது சுமதி. உடனே விவேகன் சொல்றான், பிரியே ஸ்தான குரோதோ நக்கல் தோஷாய, அனாவசியமா கோபம் கூடாது. ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த சந்தர்ப்பம் சமயத்தை பார்த்து கோபம் வந்தா அதுல தப்பு கிடையாது. யோசோ காமாதி நிரசனார்த்த தயா பரமார்த்த வேதிபிகி பிரசஸ்யதே. அதாவது கோபம் சகஜமா வர வேண்டிய சமயத்தை வரணும், அது தப்பு கிடையாது. காரணம் இல்லாம கோபிக்கூடாது. ஆனா இந்த எளப்பமான காமத்தெல்லாம் அடக்கிறதுக்கு கோபம் அவசியம் போகணும். அதே பெருவாளே ஒத்துட்டுருக்கான். யோ அசோ காமாதி நிரசனார்த்தாய நிரசனார்த்தத்தையா, இந்த காமங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா பரமார்த்த வேதிபி பிரசஸ்தத்தை. தத்துவத்தை அறிந்தவர்கள்லாம் கோபம் ஓடுன்னு சொல்லியிருக்கான். தூதம் அவலோக்கிய தூதனை பார்த்து, தூதா சுதமிக ஸ்தோத்தவியம், நீ அந்த ஓலையை படிச்சோலே அதை நான் கேட்டேன். புரூஹி மத் வசனா யுஷ்மத் சுவாமினம், உங்க எஜமான கிட்ட போய் நான் சொல்ற வார்த்தையை சொல்லு அப்படின்னு விவேகன் சொல்றார். விவேகன் சொல்ற, அப்ராணித மகாமோக அனங்கீகிருத மன்மதம் விதூத பிரதிகம் லோகோ விவேகம் பகுமஸ்மக்ஷ்யதே. அதாவது இப்ப தன்னை பத்தி சொல்லிக்கிறான். அப்ராணித மகாமோகம் அனங்கீகிருத மன்மதம் விதிருத பிரதிகம் லோகோ விவேகம் பகுமம்சதே. இப்போ மகாமோகனை எதிர்த்து நான் தான் நின்றுட்டு இருக்கேன். அதனால இப்போ உங்க ராஜா அடங்கி இருக்கான். மன்மதனையும் நான் எழுந்து பார்க்கறதே கிடையாது, அவன் என்கிட்ட வரவே முடியாது. மன்மதன் என்கிட்ட எனக்கு கோபமே கிடையாது. எனக்கு கோபத்துக்கு வர்றதுக்கு காரியமும் இல்லை. எனக்கு எதுலையும் ஆசை இருந்து அதை அடைய முடியாதுன்னு கோபம் வரப்படுது. அதனால கோபத்துக்கும் பிரசக்தியே கிடையாது. அதனால எல்லாத்தையும் நான் ஜெயிச்சவன். அதனால எனக்கு உலகத்துல ஒரு தனி பெருமை இருக்கு. புரூஹி விதித்த பிரதிகம் லோகோ விவேகம் பகுமம்சத்தே, என்ன வெகுவாக பாராட்டுகிறார்கள். உடனே தூதர் சொல்றான், சாதயாமியகம் இது தித்ரி பதம் அதிக்கிரமிய சொகதம். சரி நான் போய்கிறேன் அப்படின்னு ரெண்டு மணி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு திரிபத அதிக்கிரமிய ரெண்டு, அதாவது நான் போயிட்டு வரேன் சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி எடுத்து வச்சுட்டான்.
அடி வச்சுட்டு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். என்ன சொல்றேன்னா, சுப்த பிரபோதன சமுத்சுகயா சுமத்யா பத்னியா சகாச்சரித விஸ்வஹிதம் விவேகம் ஜேதுங்க ஏவ ஜெகதி பிரபவே ததாபி சுவாமி நியோஜேதி மோக இது ஸ்வயம் நஹ. இந்த சுமத்தி இருக்கால, இவ விவேகன் என்ன லோகத்துல எல்லாரும் மதிக்கிறான்னு சொன்னாலும் இல்லையா, உடனே இவனுக்கு இந்த விவேகனுக்கு மதிப்பு எதனால வருது அப்படின்னு சொன்னா, இந்த லோகத்துல எல்லாரையும் திருத்தத்துக்காக தாயார் என்ன பண்ணுவா, அப்படியே சில சில நல்ல விஷயங்களே சொல்லுவா, தாளம் போடுச்சு சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி அஜ்ஞானத்தில் இருக்கிறவாழ சின்ன சின்ன கதையை சொல்லி சின்ன சின்ன விசாசங்களை சொல்லி உற்சாகப்படுவா. அந்த மாதிரி இவள் இருக்கா. அப்படிப்பட்ட அந்த சுமதி நல்ல அறிவுடையவனான இந்த விவேகன் எப்போ எல்லாருமே நல்லதே செய்யறான். பத்னியாசகம் ஆச்சரித்த விஸ்வஹிதம் விவேகம். இந்த லோகத்தெல்லாம் திருத்தத்துக்கு இவன் பிரயத்தப்படுறானே, அதுக்கு கூட அவன் பத்னி ரொம்ப சகாயம் பண்றான். ஏதுங்க ஏவ ஜெகதே பிரபவே ததாபி. அதனால இந்த யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படி இருந்தா கூட, ஆனா நம்ம ராஜா இருக்க மகாராஜா இந்த இந்த விஷயத்தை, அதாவது விவேகனை மாற்ற முடியாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் எங்க ராஜா இவங்கிட்ட போய் கொடுக்கணும் சொன்னாரு, அனுப்பி சொன்னாரு அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே தரேன். உடனே பார்க்காத மகாராஜா எதே ஏகம் குலசியார்த்தே இது நீச்சீம் நாத்தி வர்த்ததேக வர்த்ததே வர்த்தேதா நாத்தி வர்த்தேதாக இது நிஷ்கிராந்த சொன்னான். மகாராஜா ஒரு குலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தனை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு நீதி இருக்கு. ஏகம் குலசியார்த்தே, ஒரு குலத்தை காப்பாற்றணும்னா ஒருத்தனை விட்டுலாம். அந்த அந்த அப்படியே காரியத்தை பண்ணிடுறோம். அதனால தெஜேத் ஏகம், இப்ப நீர் மகாமோகன் உமக்கு ராஜா, அவனை விட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு குலத்தை ஒரு வர்க்கத்தையே நீர் காப்பாத்து, ரொம்ப சந்தோஷம். சுமதி உடனே அதுவும் இல்லாத இந்த மகாமோகன் ரொம்ப கொடியவன், அவனை அழிச்சுட்டா அவனோட இருக்கிற காம கோபங்கள்லாம் இருக்கிற அதுக்கெல்லாம் தானே பயம் வந்துடும். அத்தை கொஞ்சம் இதோ நல்ல வழியில திருப்பி அனுப்பிச்சு விடலாம். அவளை பெருமாளை சேவிக்கிறதுக்கும் அந்த கைங்கறி மட்டும் அவளெல்லாம் பண்ணிடும். ஆக மகாமோகன் ஒழிச்சா அவன் கீழே இருக்கிறதுலாம் தானே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படி அதான் அப்படி சொல்லிட்டு அவன் தூதன் பார்த்து போயிட்டான். சுமதி சொல்றா, ஆரியபுத்திரா यदि मुक्ति साधन संजः पुनः मोह प्रयुक्तैः कामक्रोध लोभ मद मत्सर प्रवृत्तिभिः अभिभूयते एतावान् विश्व परिश्रमो भवति. அவனுக்கு ஒரு பார்த்தாலும் சந்தேகம் தான். லோகத்துல ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல உபதேசத்தை பண்ணி இந்த நல்ல காரியம் சந்தியாவனம் எல்லாம் பண்ணு, நித்திய ஸ்தோத்திர பண்ண சொல்லு, பெருமாள் பக்தியை வளரு, அப்புறம் ஆச்சாரியன் போய் அட அவர்கிட்ட காலசேவன், அப்புறம் இந்த பிரபத்தை எல்லாம் பண்ணு, இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒருத்தனை கஷ்டப்பட்டு எல்லாரையும் யாரு இஷ்டப்படுறாரோ அவதான் வருவா.
எல்லாரும் நீங்க எவ்வளோ வளரணும் எவ்வளோ வரமாட்டான், அவ்வளோ போய் வேலை இல்லை, நீ ஏதாவது திருப்பி திருப்பி பெருமான்னு சொல்லுவ, ஆச்சாரின்னு சொல்லுவ, நான் வரல இந்த பக்கம் அப்படின்வான். ஆனா மகாமோகன் ஒண்ணும் அவன் காத்துப்பட்டாலே போறோம் என்ன, அது தானா எல்லாரும் இழுத்துடும். அப்படி ஒரு நல்லவன் கூட உங்ககிட்ட தப்பி வந்துட்டானாக்க அவன் இந்த மகாமனுடைய காத்து அடிச்சதுன்னா அவன் எப்படி மோட்சத்தை அடைய முடியும் என்ன? அப்போ நீங்க பண்ற பிரயத்தனம் வீடா போயிடுமே. ஏன்னா இந்த மகாமோகன் ரொம்ப பிரயத்தனப்படுறான். இந்த மாதிரி விவேகன் பரம நிஷ்ட உடையவன் தெரியும். அவனுக்கு எதுக்கு இந்த சமாச்சாரத்தை சொல்லி அனுப்புறோம் அப்படின்னா, எல்லாரும் ஏதாவது எப்படியாவது எவ்வளவு மாட்டுவானோ இல்லையோ, அதனால அதாவது இன்னான்னு பார்க்க கூடாது, எல்லாருக்கும் தன் காமத்தை பொதுவா எல்லாரையும் தன் சமாச்சாரம் சொல்லி அனுப்புறான். அந்த ரீதியில் அனுப்பிச்சிருக்கான். இங்க வேணா சரி, இந்த பிராமணனா இவன் வீடு போட மாட்டான், ஓட்டு போட மாட்டான், நம்ம இவனை பத்தி கவலை இல்லை, அடுத்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போயிடுவான். அங்க காமன் அப்படி கிடையாது. லோகத்துக்கு காம இஷ்டப்படாத யாருமே கிடையாது. அவனை இழுத்து பார்ப்போம், வந்தா சரி, வரலன்னா நமக்கு என்ன கஷ்டம் அதுல என்ன அப்படின்னு ரீதியில அவன் இருக்கான். அதனால இப்ப பயப்படுறா சுமதி. விவேகன் சொல்றான், தேவி மைவம் மன்மீதா, நீ அப்படிதான் நினைக்காத, அசம்சேதாக புனகா சோபனமே, நீ இப்படி இருந்து நல்லதே நினை எப்ப பார்த்தாலும். திரையந்தைஹி அவதாரிதே பகவதி சித்தே விரோத பிரமே சாங்கோபாய விவேக சம்பிருதமதி சம்பிரத்யசோ சாதகः காமக்ரோத நிஷாத கண்டக விலத் சாலுஷ்ய பங்கச்சடா நிர்முக்தேன சீதளேன சுபதா நிஷேயம் பிராப்ஸ்யதி. அதாவது நல்லா ஒருத்தன் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் ரஜ்யந்தைஹி அவதாரிதே பகவதி சாஸ்திரங்கள்லாம் எல்லா 3 சாஸ்திரங்களையும் வேத சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறான். அதுல நல்ல ஞானத்தை உடையவனா இருக்கான். அது மூலியம் பகவான் தான் பரதத்துவம் தெரிஞ்சுக்கிறான். இந்த வீதி மதங்கள் இருக்க அவைகள்லாம் தவறான கொள்கை உடையது அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். அதெல்லாம் தெரிஞ்ச மட்டும் இல்லை, அதெல்லாம் விளக்கணும் அப்படின்றது. ஆக இவைகள்லாம் விட்டு மோட்சத்தை அடையணும்னு உறுதியா இருக்கான். அதுக்கு என்ன உபாயம் இருக்கு அதையும் பத்தி தெரிஞ்சுக்கிறான். ஆக அதுக்கு வேண்டிய பிரபத்தினுடைய அங்கங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிறான். அதனால மனப்பக்குவம் அடைஞ்சு அந்த பிரபத்தைய அந்த அங்கங்களோடு அனுஷ்டிக்கிறான். இந்த சம்சாரன்றது பாபங்களாகிய ஷேர்னால் நிறைந்தது. காமக்ரோத நிஷாத கண்டகமில காலுஷ்ய பங்கச்சடா. இந்த சம்சாரத்துல ஷேர் மட்டுமா இருக்கு, அதுல காமக்ரோதம்னு கூர்மையான முள்ளு இருக்கு. ஆக இந்த பிரபத்தி பண்றவன் சரீர அவசானத்துல 2 மார்க்கம் இருக்கு. அதாவது அட்சராதி மார்க்கம், தூமாதி மார்க்கம் இருக்கு. தூமாதி மார்க்கம்ன்றது திருப்பி சம்சாரத்தை உண்டு பண்ணும். அட்சராதி மார்க்கத்துல போனா திருப்பி வரமாட்டான். ஆக பிரபத்தி பண்ணிட்டவன் அட்சராதி மார்க்கத்தால போறான். நிர்முக்தேன சீதளேன சுபதா நிஷேயம் பிராப்ஸ்யதி. இப்படி ஒரு ஜீவனானவன் சரணாதிலாம் பண்ணினா, சரணாதி 5 அங்கங்களோட பண்ணிக்கிறான். 5 அங்கங்கள் என்னது? ஆனுகூல்ய சங்கல்பா, பிராத்திகூல்ய வச்சனம், ரட்சிஷ்யதி விசுவாசா, கோப்துத வர்ணந்ததா, ஆத்மநிக்ஷேப காரணம், ஷல்விதா ஷல்விதா சரணாகதின்னு சொல்றா இல்லையோ. அதனால ஆணுகூல்ய சங்கல்பம் எம்பெருமானுக்கு அனுகூலமாக நடக்கிறது. அதாவது சாஸ்திரங்களை சொன்ன நடக்கிறது. பிராத்திகூல்ய வச்சனம் எம்பெருமானுக்கு அதாவது விரோதமான காரியத்தை பண்ண மாட்டேன். அதாவது சாஸ்திரத்துல சொல்லாத செய்ய மாட்டேன். அது மகா விசுவாசம். பகவான் எடுத்தையும் அவன் தான் பரதத்துவம், அவன் தான் நமக்கு சேஷத்தை கொடுக்கக்கூடியவன். பிரபத்தி தான் நமக்கு நிலையான மார்க்கம்.
அப்படி எல்லாத்தையும் ஆச்சாரிய அப்படிப்பட்ட பிரபத்தியை பண்ணி வச்ச ஆச்சாரியிட்டு மகா விசுவாசம். அப்புறம் கார்பண்யம் நான் எதுக்குமே சக்தி இல்லையே, நான் ஒரு காரியம் செய்யறோட கூட அதுக்கு பெருமாள் அனுகிரகம் தான் முடியும் அப்படின்னு கோபுரத்தில் வந்து எம்பெருமான என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. இதெல்லாம் சில கருத்து இருந்தாலும் விவரமா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அப்புறம் அர்ஜுனாதி மார்க்க வழியா போற விஷயங்கள்லாம் கதி விசேஷாதிகாரம் பரம சோபானத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி விஷயங்கள் அதுக்குள்ளயும் திரைக்குள்ள நேபத்தியே திவ்ய வைத்தாளிகோ விஜயதான் தேவகா ரெண்டு தேவலோக புருஷர்கள்லாம் சரிங்களா, தேவன் ஜெயிக்கிட்டும் விஜயதான் தேவகா அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேல இருக்கிற விஷயத்த அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தோம். சனி ஞாயிறு இல்லை, திங்கட்கிழமை காரியம் இருக்கு, அதனால செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ வேதாந்த நமஹ தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீமதே வேதாந்த வாசிஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி பாதுகாதேவ ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாசிஸ்ரீ கிருஷ்ணாரி மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சலோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.